சவுக்கு சங்கர் இந்த நேமை உச்சரிக்காத அரசியல்வாதிகளே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டில் நிறைய லேடிஸும் இந்த நேமை இப்போ உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா அந்த சாயங்கால டைம் ஆயிடுச்சுன்னா அவர் என்ன வீடியோ போடுறாரு, யாரை பற்றி பேசுகிறாருன்னு சொல்லி நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். அதுக்கு அவர் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காரு. அவர் எவ்வளோ சேலரி அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும்னு என்னுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ இவர் போடுறது ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ தான் போடுறாரு. அந்த லாங் வீடியோவில் தான் இன்கம் அதிகமாக இருக்கும். ஷார்ட்ஸ் ரொம்ப அவாய்ட் பண்ணிடுவார். அந்த லாங் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகிறதுக்குள்ளேயே லட்சக்கணக்கில் வியூஸ் போயிடும். யாருமே அதை ஸ்கிப் பண்ணுறதே இல்லை, இன்க்ளூட் நான் முதற்கொண்டு எல்லாருமே அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்ப்போம். ஏன்னா அவர் சொல்கிற விஷயங்கள் நிறைய உள்ளே இருக்குது. நம்ம அந்த கருத்துக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அடிக்கடி என்னோட சோர்ஸ் அப்படி சொல்லுவார். அப்போ அதுக்கு எல்லா இடத்துலையும் அவர் சோர்ஸ் வச்சிருக்காரு. அப்போ அவங்க மூலியமா அந்த விஷயத்த கலெக்ட் பண்ணி நமக்கு ஃபில்டர் பண்ணி தராரு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவர் சொல்கிற விஷயங்கள் நிறைய கரெக்டாகவே இருக்குது. ஆனால் போன பீரியடில் அவர் ஃபுல்லாகவே எடப்பாடி பழனிசாமியை ஆதரிச்சார். ஸ்டாலின் மேல உள்ள கோவத்துல அவர் ஆதரிச்சாரு. அவர் தான் ஜெயிப்பாருன்னு கண்மூடித்தனமா சொன்னாரு. அப்பவே நமக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு, இது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கு இப்போ அவர் ரொம்ப பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாரு. இந்த மாதிரி நான் சொன்னது நானே கருத்து தப்பா கணிச்சிட்டேன் அவர் மேல ஒரு இது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது கரெக்டு தான். அதே மாதிரி எந்த ஒரு ஆள் மேலேயும் நம்பிக்கை வச்சா கண்மூடித்தனமா வச்சிருவாரு, போட்டு சாத்துன்னு சாத்திடுறாரு. அதை அவர் மாற்றிக்குவாரா நமக்கு அவர் தேவையில்லை. ஆனால் அவர் ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் 40,000 50,000 அசால்ட்டாக ஏர்ன் பண்ணுறாரு. இவர் பங்களா இல்லைங்க, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, அப்புறம் தேட்டரு கூட வாங்கலாங்க. அந்த அளவுக்கு அவர் பணம் ஏர்ன் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு நிறைய எஃபோர்ட் போடுறாரு, நிறைய செலவு பண்ணுறாரு. சும்மாலாம் எடுத்தோடனே ஒரு சோர்ஸ் அவங்களுக்கு சொல்லிட மாட்டாங்க, இந்த விஷயம் அந்தான்லாம் கொடுத்துட மாட்டாங்க. அந்த சோர்ஸுக்கு அவர் நிறைய செலவு பண்ணும், அதுக்கு பசங்களை போட்டு வேலை பண்ணிட்டு இருக்காரு, நிறைய எஃபோர்ட் போடுறாரு. கண்டிப்பாக எல்லாருமே சவுக்கு சங்கர் மாதிரி பெரிய லெவலில் சம்பாதிக்கணும்னு சொன்னால் நல்ல எஃபோர்ட் போட்டால் நிறைய சம்பாதிக்கலாம். இது யூடியூப்புங்கிறது பெரிய பிளாட்ஃபார்ம் தான். கண்டிப்பாக அதை நம்ம நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இதில் நிறைய ஏர்ன் பண்ணலாம். அவரு கோடிக்கணக்காக சம்பாரிச்சிட்டு தாங்க இருக்காரு. நிறைய அவர் இன்னும் நிறைய 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 முன்னேற வாழ்த்துக்கள்.